ஏமாற்ற பதக்கம் கொடுத்த முதலமைச்சர் விஜய். எழும்பூர் மைதானத்தில் அழுது புலம்பிய காவலர் குடும்பங்கள். 632 பேரில் வெறும் 50 பேருக்கு தானா மாஸ் காட்டிவிட்டு மைக்கை கூட பிடிக்காமல் எஸ்கேப் ஆன சிஎம். இதுக்கு பேரு தான் போட்டோ ஷூட்டா? முதலமைச்சர் குரூப் போட்டோவில் கூட நொந்து போன காவல் அதிகாரிகள். பட்ஜெட்டுக்கு அப்புறம் மந்திரி சபையில் வைக்க போகும் கச்சேரி. அமைச்சர்களின் தற்போதைய சீக்ரெட் ஜாதகத்தை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் விஜய். இந்த அத்தனை சீக்ரெட்டை தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். குடியரசுத் தலைவர் பதக்கம், உள்துறை அமைச்சர் பதக்கம்னு ஏகப்பட்ட பதக்கங்களை நம்ம தமிழ்நாடு போலீஸ்காரர்களுக்கு வழங்குறதுக்காக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வச்சு ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்தி பதக்கங்களை சும்மா அள்ளி வழங்கினார் முதலமைச்சர் விஜய். கடந்த 2023 இந்த பதக்கம் வழங்குகிற விழாவை திமுக ஆட்சியில் நடத்தவே இல்லை. 3 வருஷமாக முடங்கி போயிருந்த இந்த விழாவை இப்போ ஒன்றா சேர்த்து நம்ம முதலமைச்சர் கையாலேயே விருது வாங்க போகிறோம் அப்படின்னு ஆஃபீஸர்ஸும் அவங்களோட குடும்பத்தினரும் சும்மா துள்ளி குதிச்சு ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு ஓடி வந்தாங்க. அதுவும் போன எலெக்ஷனில் தபால் ஓட்டு போட்ட அந்த போலீஸ்காரவங்க பெரும்பாலான பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் விஜய்க்கு ஆதரவாக தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழலில் மொத்தம் 632 போலீஸார் விஜய் கையால் மெடல் வாங்குகிற லிஸ்ட்டில் இருந்தாங்க. இந்த குஷியில் 632 பேரும் தங்களோட மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு ஸ்டேடியத்தில் ஆஜராகிட்டாங்க. காவலர், ஹெட் கான்ஸ்டபிள், SI, இன்ஸ்பெக்டர், DSPலேருந்து DGP வரைக்கும் 11 வகையான ரேங்கில் இருக்கிற அத்தனை பேரும் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து நம்ம விஜயை வெல்கம் பண்ணி தங்களோட வீரதீர சாகசங்களை செஞ்சு காட்டி அசத்துனாங்க. நம்ம சிஎம்மும் குதிரைப்படை, மோப்பனாய் சாகசங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணார். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டில் போலீஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய இடியே விழுந்துருச்சு. ஆகா, சிஎம் கையால் மெடல் வாங்க போகிறோம்னு இங்கே வந்தால் இங்கே என்னடா புது பஞ்சாயத்தை கிளப்புறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மொத்தமுள்ள 632 பேரில் வெறும் 50 பேருக்கு மட்டும்தான் விஜய் கையால் பதக்கம் தருவார், மீதி பேருக்கு நம்ம மேலதிகாரிகள் தான் தருவாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதும் ஒரு 50 பேரை தவிர மீதி அத்தனை போலீஸ்காரவங்களும் அவங்க குடும்பங்களும் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சி போயிட்டாங்க. சமீபத்தில் கூட ஆளுநர் விழாவில் சில பேருக்கு மட்டும் பட்டம் கொடுத்தப்போ மாணவர்கள்லாம் அழுது ஆரம்பித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறமா ஆளுநர் எல்லாருக்கும் பட்டம் தந்தார் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் போலீஸ் குடும்பத்து ஆளுங்க வெளியில் தெரியாதபடி கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. ஆனால் இவங்க இப்படி கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிற மேட்ரை துளியளவு கூட முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போக விடல முக்கிய அதிகாரிகள். சரி, இந்த மேட்ரு எப்படியும் முதல்வர் பார்வைக்கு போகாது, நம்மளே சேர்ந்து எல்லாருக்கும் உங்கள் கையால் பதக்கம் கொடுங்க அப்படின்னு சிஎம்ஐ பார்த்து கத்திட வேண்டியதான்னு பிளான் பண்ணி இருந்துருக்குறாங்க. ஆனால் நம்மலாம் போலீஸு, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நாம் இங்கே கத்துனா நம்ம யூனிஃபார்ம் மானம் போயிடுமே அப்படின்னு அமைதியாயிட்டாங்க. இதில் கொடுமை என்னென்னா, 2 மணி நேரமாக அங்கே இருந்த சிஎம் விஜய் மைக்கை பிடிச்சி 2 நிமிஷம் கூட பேசலை. என்னப்பா அது, சிஎம் வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்து பேசுவார்னு பார்த்தா பேசாமல் போயிட்டாரே அப்படின்னு அதிகாரிகள் நொந்து போயிட்டாங்க. சரி, சிஎம் கையால் பதக்கம் தான் வாங்க முடியல, அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து அதை கெத்தாக வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு கனவுல இருந்தவங்களுக்கு அதுலேயும் ஒரு ஆப் வச்சுருக்கிறாங்க. அதிகாரிகள் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஒரு ஃபோட்டோவுக்கு 60 பேரை ஒன்றா நிற்க வச்சுருக்காங்க. இந்த 60 பேர் கூட்டத்தில் எங்கே போய் நம்ம முகத்தை தேடுறது அப்படின்னு புலம்புன போலீஸ்காரவங்களுக்கு ஏமாற்ற பதக்கத்தை தான் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய். இப்படி காவலர்கள் பின்னாடி இருக்கிற மடக்குமுறைகள் வேணா சிஎம் பார்வைக்கு கொண்டு போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம அமைச்சர்கள் பின்னாடி நடக்கிற A to Z ரிப்போர்ட்டை சிஎம் பார்வைக்கு பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. அதுதான் அடுத்த அப்டேட். கடலூர் மாவட்ட அமைச்சரான ராஜ்குமார் ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம்னு பல ஆண்டுகளாக பயணித்து இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறவர். அவர் நம்ம புசி ஆனந்தோட தீவிர ஆதரவாளர். தாவைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்ததுனால புசி ஆனந்த் தான் இவருக்கு CMDA துறையை அவருக்கு வாங்கி தந்தாராம். இப்போ என்னடானா, அமைச்சர் ராஜ்குமாரோட உறவினர் ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ரொம்ப க்ளோஸாக, அவர் இப்போது அமைச்சர் வீட்டிலேயே தங்கி அந்த ரியல் எஸ்டேட் புள்ளிகள்கிட்டெல்லாம் பேசி பெரிய பெரிய டீல்களெல்லாம் முடிச்சுக்கிறாராம். இந்த மேட்ரு விஜய் காதுக்கு போனதும் புசி ஆனந்தை கூப்பிட்டு, என்ன ரியல் எஸ்டேட் மேட்டர்லாம் காதில் விழுது அப்படின்னு அமைச்சர் ராஜ்குமாரை பற்றி விசாரிச்சிருக்கிறார்.
சிஎம் ஆஃபீஸர்ஸும் அவர் சம்மந்தப்பட்ட முழு ரிப்போர்ட்டையும் விஜய் கிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டாங்களாம். இவர் மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னும் சில அமைச்சர்களோட சீக்ரெட் ஜாதகத்தையும் விஜய் சேகரித்து வச்சிருக்கிறாராம். பட்ஜெட் கூட்டத்தொடர் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறமா மந்திரி சபையில் பல பேருக்கு ஆப் ரெடிங்கிற கணக்கில் விஜய் இறங்க போகிறாராம். இன்னைக்கு நிறையார்கிட்டேருந்து வந்த 2 சிம்பிளான அப்டேட்டை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டோம். இன்னும் வெயிட்டான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.